முரளி சூசைட் பண்ணி செத்துட்டானாமே. நான் என்னடி பண்றது, வாழ தெரியாத செத்துட்டான். என்னடி இப்படி பேசுற? என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் செத்துருந்தா ஏதாச்சும் ஷேர் கிடச்சிருக்கோம். அண்ட் ரோஹித்க்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி. ஒன் செகண்ட், I'll call you back. விஷி 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 விஷி, where are you? யார என் பொண்ணு உள்ள போட்டது? விஷி 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 விஷி. உன் பூனை செத்ததுக்கே விஷயம் 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 ஏன் விஷயம் அப்படின்னு அழுற? என் நண்பன் உன் காதலன் செத்ததுக்கு அப்படி அழுதியா? ஆமா ஆமா அழுத பிரபு. அப்படியா? முரளி இங்கதான் இருக்கு, செத்துட்டான். எங்க அழுது காட்டு. முரளி செத்ததுக்கு நீ இவ்வளவுதான் அழுவியா? நாள ஒருத்த செத்தான்னா இப்படிதான் அழு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நீ முரளிய காசுக்காக தான் லவ் பண்ண. முரளி சிலையான மாதிரி உன்னையும் சிலையாக்குறேன்டி. ஓகே, நீங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால தான் அவனை பார்க்க உங்களை அலோவ் பண்றேன். He is criminally insane. என் பையன் இவ்வளவு நாள் பார்க்க வரல. நீ எப்படிரா இருக்கு? ஐ எம் ஓகேப்பா, ஐ எம் நார்மல். பை த வே, all this time I was thinking about the tender. June 27 தான்ப்பா லாஸ்ட் டேட் அக்ரிமெண்ட்டுக்கு. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் இட். சார், என் பிசினஸை பத்தி பேசுறேன் சார். நான் எப்போ எந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்றத சொல்றேன் சார். கரெக்டா சொல்றேன் சார். எப்படி சார் இப்படி பேசுவோம் சொல்லுங்க? எனக்கு கண்ணு கொடுத்த அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு கண்ணு கிடைச்சக்கு அப்புறம் யாரை நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அவன் நிலைமையே வேற மாதிரி இருந்தது. ஒரே நேரத்தில் அவனுக்கு கண்ணு கிடைச்ச சந்தோஷமும் அவனோட உயிர் நண்பன் இறந்த துக்கமும் அவனை மாத்தி மாத்தி பாதிச்சிருக்கு. உங்க பையனை கொன்னவள நீங்க கொல்லணும்னு உங்களுக்கு தோல்லையாப்பா? அவனுக்குள்ள இருக்கிற பகீரா அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப வச்சிருவான். தொல்லப்பா தொல்ல. ஆமா, நீ அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது. ப்ளீஸ் பிரபுவை நம்பாதீங்க. நான் கொல்லணும்னு நினைச்சா மட்டும் நீங்க எல்லாம் என்ன பைத்தியம்னு சொல்றீங்க? அவனுக்குள்ள இருக்கிற ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வெளியே வந்தாதான் அவனோட அப்நார்மல் பிஹேவியர் உங்களுக்கு தெரிய வரும். நான் பைத்தியம். அவன் ட்ரிகர் பாயிண்ட்ஸை வச்சு அவன் அன்ஸ்டேபிள்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நீ பைத்தியம் இல்லடா. யூஆர் ஆல் ரைட், யூஆர் ஆல் ரைட். யார்கிட்ட பேசினா என் பையனை வெளியில கூட்டிட்டு போலாம். ஐ அம் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஹியர். நீ சொன்ன மாதிரி ஆப் கிரியேட் பண்ணியாச்சு பகீரா. மாத சம்பளத்தில் எங்கள் அம்மா கூட ட்ரெஸ் எடுக்காமல் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவள் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் கூட என்னெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் வேற இடத்து கூட பண்ணதை பார்த்த அப்புறம் எதுக்கு வாழ சூசைட் பண்ண போயிட்டேன். எப்படி சுத்துற, எப்படி பேசுற, எப்படி பழகுற? இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆப்
ஆப் ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல எத்தனை பசங்க வீடியோ அமைச்சிருக்காங்க பாடுறா. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? எவ்வளவு டீடைல்ஸ். பொண்ணுங்களை பத்தி இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான்டா பண்ண போற நீ? முரளி என்னப்பா தப்பு பண்ணா? அவன் ஆசைப்பட்ட மாதிரியே லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் கட்டின வில்லாக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான். அதான் அவனை மாதிரியே நானும் பொண்ணுங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவன் கட்டின வில்லா கூட்டிட்டு போய் சந்தோஷமா கொல்லுவேன். அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்காதவங்கள டெடி பேக் கொடுத்து சோகமா கொல்லுவேன். இந்த சிரிக்கும் ரோஜாக்களுக்காகவே படைக்கப்பட்ட எங்களுக்கு வேறெங்கும் கிளைகளே இல்லை. பசங்க தப்பு பண்றதே இல்லையா? அவங்க தான் அதிகமா தப்பு பண்றாங்க. ஏமாத்துற பசங்களை கொல்லலாம், தப்பே இல்லை. பசங்களுக்கு ஒரு பகீரா மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு அகீரா வரட்டுமே. ஆனா வர மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா இன்னொரு பொண்ணு வரவே மாட்டா. ஆனா ஒரு பையனுக்கு பிரச்சனைன்னா இன்னொரு பையன் வருவான். நான் வருவேன், பகீரா வருவான். என் பையன் சாவுக்கு காரணமானவள ஏதாவது பண்ணணும். என் பிள்ளைய காதலிச்சு ஏமாத்துன அந்த பாம்பேக்கார பொண்ணு யாருன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு என் பையன் தற்கொலை பண்ணிட்டானே, இதை கேட்க யாருமே இல்லையா?